உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அழகரு, நீயும் கூட்டாளி ஆதியும் திரும்பி வரும்போது இங்க எல்லாமே மாறி போயிருக்கும்டா. இந்த ஆதி பையன் வாழ்க்கைய அவங்க அம்மாவை வச்சே முடிக்க போறேன். அழகரு, உன் வாழ்க்கைய உங்க அம்மாவை வச்சு முடிக்க போறேன். நாளைக்கு எப்படி இருந்தாலும் உங்க அம்மா சொல்ற வார்த்தைய ஆண்டாளு மதிக்க மாட்டா. அதுக்கப்புறம் அவளை வேண்டான்னு சொல்லிவிட்டு உங்க அம்மா உன்னை கூட்டிட்டு போயிரும். பாரதி, தமிழ் எங்க தூங்கிட்டாளா? தூங்கிட்டாமா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா பாரதி? நானும் உங்ககிட்ட பேசணுமா? சொல்லு பாரதி. என் வயித்துல இருக்கிறது ஆதிக்கு மட்டும் குழந்தை இல்லம்மா, எனக்கும் குழந்தைதான். நான் அபார்ட் பண்ணணும்னு நினைச்சது உண்மைதான். அதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போனதும் உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சு, உங்க பையன் என்ன சொன்னார்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. நான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்த ஆதிக்கிட்ட சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறப்போ நேற்று பொம்மையை என் பக்கத்தில் வச்சதுக்கே அவள் எப்படி ரியாக்ட் பண்ணான்னு பார்த்தீங்கல்ல. ஒருவேளை நிஜமாவே குழந்தை பிறந்தா அது அவளால் தாங்கிக்கவே முடியாது. என்னமோ தெரியல பாரதி, என்னால் தமிழை தாண்டி இன்னொரு குழந்தைன்னு யோசிக்க கூட முடியல. ஆதியே எனக்கு இன்னொரு குழந்தை வேண்டான்னு சொல்லும் போது என்னை என்னமா பண்ண சொல்றீங்க? ஆதிக்கு இதுல விருப்பம் இல்லையோன்னு முடிவு பண்ணிதான் நானும் இந்த முடிவுக்கு வந்தேன். ஆனா நான் அங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் எனக்கு மனசு கேட்கலம்மா. அதனால்தான் திரும்பி வந்துட்டேன். அங்கதான் ஆதி என்னை பார்த்துட்டு என் கூட சண்டை போட்டாரு. அப்புறம் நாங்க சமாதானம் ஆயிட்டோம். தமிழும் இப்ப புரிஞ்சுக்கிட்டு தம்பி எப்ப வருவான் தம்பி எப்ப வருவான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. எல்லாமே இப்ப சரியாதாமா இருக்கு. நானும் அதை பத்தி தான் பேச வந்தேன் பாரதி. தமிழ் அப்படி சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. அவ வயசுக்கு அவளுக்கு அவ்வளவுதான் புரிஞ்சிருக்கு. ஆனா இதை நாம இப்படியே சாதாரணமா விட்டுறக்கூடாது. நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தமிழ் மனசுல அது வரக்கூடாத சிந்தனைய வர வச்சாலோ இல்ல வரக்கூடாத எண்ணத்தை அது தந்தாலோ கஷ்டம் நமக்கு தான். அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். உனக்கு குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் வரைக்கும் தமிழ ஏதாவது வெளியூர்ல இருக்கிற ஒரு நல்ல கான்வென்ட் ஸ்கூல்ல சேர்த்துடலாமே. அவளுக்கும் உங்களை எல்லாம் பிரிஞ்சிருந்தா உங்க மேல ஒரு பாசம் வரும், தம்பி மேலயும் ஒரு பாசம் வரும். வேண்டாமா, நாம இத பத்தி ஏற்கனவே பேசிருக்கோம். இது சரியா வராதுன்னு நாங்க எப்பவோ முடிவு பண்ணிட்டோம். திரும்பவும் அதை பத்தி பேச வேண்டாம். அன்னைக்கு நாம இருந்த மாதிரி இன்னைக்கு நாம இல்ல பாரதி. நான் சொல்றது தமிழோட நல்லதுக்கும் சேர்த்துதான். என்ன முறைக்கிற? இந்நேரம் ஆதிக்கு மட்டும் நீங்க அம்மாவா இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் நான் என்ன பண்ணி உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்திருப்பேன்னு எனக்கே தெரியாது. என்ன பாரதி இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? என் பிள்ளைய கான்வென்ட் ஹாஸ்டல்ல சேர்க்கறதுக்கு நீங்க யாருங்க? நானும் இங்க வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். ஏதாவது பண்ணி எங்களை பிரிக்கணுங்கிற வேலையை பாத்துட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? வேண்டாம் பாரதி, வார்த்தைலாம் தப்பா வருது. கொஞ்சமாவது வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசு. முதல்ல நீங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க. என்ன பணம் இருக்குங்கிற திமிரா? அரண்மனை மாதிரி வீட்ல இருந்தா பெரிய இவங்களா நீங்க? உங்களுக்கு மட்டும் என்ன உடம்புக்குள்ள தங்கமும் வைரமுமா இருக்கு? எல்லாரும் மாதிரியும் ரத்தமும் சதையும் தானே இருக்கு. முதல்ல மனுஷத்தன்மையோட நடந்துக்கோங்க.
அப்புறமா பெரிய மனுஷியா இருக்கலாம். பாரதி, நீ ரொம்ப பேசுற. உங்களெல்லாம் வெறும் பேச்சோட விட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. திரும்பவும் சொல்றேன், நீங்க மட்டும் ஆதிக்கு அம்மாவா இல்லனா வேற மாதிரி ஆயிடும். என்ன பாரதி, எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? உனக்கு ஓகேனா சொல்லு. ஒரு நல்ல கான்வென்ட்ல விசாரிச்சு இப்பவே சேர்த்துடலாம். வேண்டாமா, அது சரியா வராது. ஏன் ஏன் சரி வராது? அது சரி வராதுமா. அதான் ஏன்னு கேக்குறேன். என்னால என் பொண்ணை பிரிஞ்சு இருக்க முடியாது. ஏன் நாங்கெல்லாம் இல்லையா? ஆதி ஃபாரின்ல படிக்கிறப்போ நான் அவனை பிரிஞ்சிருக்கல. அதுவும் இதுவும் ஒண்ணாமா? எல்லாம் ஒண்ணுதான் பாரதி. ஆதியை நீங்க ஒன்னும் தமிழ் வயசுல அனுப்பலல்ல. அவர் காலேஜ் படிக்க தானே ஃபாரின் போனாரு. அந்த வயசுல அவர் போனதுக்கும் இந்த வயசுல இவளை அனுப்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா ஆதி, உன் பொண்ணு மாதிரி எனக்கு இன்னொரு குழந்தை வேண்டான்னு அடம் பிடிக்கலையே. இப்போ உங்க பிரச்சனை அதானா? அதான் அவ சரியாயிட்டான்னு சொல்றேன்ல. இன்னைக்கு சரியா இருக்கிறவ நாளைக்கு தப்பா இருக்க மாட்டாளா? நான் உங்க 2 பேர் நல்லதுக்காக மட்டும் சொல்லல, தமிழோட நல்லதுக்கும் சேர்த்துதான் இத சொல்றேன். நீதான் இத புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுதுமா. இத பத்தி முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல, ஆதிதான். இங்க இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும்னு தெரிஞ்சுதான் நாங்க ஃபாரின்ல செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன ஃபாரின்லயா? இன்னும் 10 நாள்ல இங்க இருந்து கிளம்பிடுவோம். நீங்க இங்க வரவான்னு கேட்டதுக்கு கூட நான் ஓகே சொன்னது, இருக்கிற கொஞ்ச நாளாவது உங்க மனசை கஷ்டப்படுத்தாம நடந்துப்போம் தான் இங்க வர சொன்னேன். ஆனா வந்ததுல இருந்து நீங்க என்னையும் என் பிள்ளையும் பிரிக்கிறத பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நீ பண்றது மட்டும் ஆதி என்கிட்ட இருந்து பிரிச்சு தானே கூட்டிட்டு போறேங்கிற? அந்த முடிவெடுத்தது நான் இல்லம்மா, உங்க பையன்தான். ஏன் இங்க நடக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுவாரே, இதை மட்டும் சொல்லலையா? வீட்டுல நடக்கிறது, வீட்டுக்கு முன்னாடி செடி நட்டினு எல்லாத்தையுமே சொல்லுவாரே, இதை மட்டும் சொல்லலையா? ஆனா ஒரே ஒரு விஷயம் தாமா எனக்கு புரியவே இல்லை. தப்பு செஞ்ச நீங்க எல்லாரும் என்ன ஏதோ குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்றீங்களே, அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நல்லா அழுது கெஞ்ச வேண்டியது, மன்னிச்சதும் அவங்க உங்க வேலையை காட்ட வேண்டியதுல. அது சரி, ஒரு கணத்துல அடிச்சா மறு கணத்தை காட்டுறதுக்கு நாம என்ன ஏசுநாதரா? கேவலம் மனுஷங்க தானே. எதுவா இருந்தாலும் ஆதி வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாமா? நீங்க இப்ப தூங்குங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.